மானாமதுரை அருகே மாணவனின் கையை வெட்டியதாக 3 பேர் சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் புல்லட் ஓட்டியதால் அவர் கையை வெட்டியதாக 3 மீதும் கொடுக்கப்பட்ட புகாரை அடுத்து போலீசார் அந்த 3வரையும் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற அதிர்ச்சி தரும் செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாசர் இணைந்திருக்கிறார். நாசர், என்ன நடந்தது? இது போன்ற ஒரு கொடூர செயலில் 3 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? திலகவதி மானாமதுரை அருகே மேடப்புலவரை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமன் செல்லம்மா. இவர்களின் மகன் ஐயாசாமி சிவகங்கையில் உள்ள அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில ஐயாசாமியின் தந்தை இறந்த விடையில் அவர் சித்தப்பா பூமியாவின் பராமரிப்பில் அவர் வளர்ந்து வர்றாரு. இவர்கள் ஊர்ல சற்று வசதியாக இருந்தவர்களாக கூறப்படுகிறது. இது மற்றொரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இது பிடிக்காததால் அவர்களை எப்பொழுதுமே வன்மையாக பார்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில நேற்று ஐயாசாமி சிவகங்கை கல்லூரியில படிச்சு வர்றாரு. அவர் நேற்று கல்லூரியில இருந்து வீடு திருப்பும் பொழுது புல்லட்ல வந்திருக்கிறாரு. இந்த புல்லட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு எங்களோட நீ புல்லட் எங்க முன்னாடி நீ புல்லட்ல வரலாமா அப்படின்னு கேட்டு அவரை கத்தியால வெட்டியிருக்காங்க. கையில வெட்டினத உடனே அந்த ரத்த சொட்ட அவரை உடனே வீட்டை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க. அங்க அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் உடனே ராஜாஜி மருத்துவமனைக்கு மதுரைக்கு கொண்டு போறாங்க. இந்த நிலையில அவர் அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அதாவது வசதியாக வாழ்வது பிடிக்காத இந்த காரணத்தினால அவரை இந்த மாதிரியான ஒரு வன்செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரில் ஆதி ஈஸ்வரன், வினோத், வல்லரசு ஆகிய 3 பேர் மீதுமே மானாமதுரை போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து அவரிடம் மேல் விசாரணை நடத்த வேண்டிய தளபதி. உள்ளபடியே அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. எங்கள் முன் நிற்கக்கூடாது, எங்கள் தெருவில் வரக்கூடாது, செருப்பணியக்கூடாது, அமரக்கூடாது, வண்டியில் வரக்கூடாது, குதிரை ஏறக்கூடாது போன்ற இன்னும் எவ்வளவு வன்கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள் அரங்கேறிக்கொண்டே இருக்குமோ தெரியவில்லை. அதிர்ச்சி மிகும் செய்தியாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நாசர்.